நல்லா சரி கொடுக்க மாட்ட தலைமுறை கேட்டுக்கலாம் சுவாமி. மாதக்கிடம் கவிவனக்கு செலவணக்கும் குருநாதற்கு நீதி ஒரு ஆசாரம் உண்மை நேர்ந்தது பதில் வாசம் பொய்க்கு போய் கொடுக்க கோடு அருளா கட்டி அறிவடியோ சே அண்மைன்னு சொல்லி மந்திரம் தேவ மறந்து குருவர்களும் தந்திரம் ஞான தர்மனை மேதினை உண்டு என்பார் கொண்டு இல்லை என்பார்க்கு இல்லை என்பதற்கிணங்க வணங்குவதற்கு ஒரு வாழ்த்து என்றாலே பக்குவம் தவறாத பதமான வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே அம்மா ஒப்புடன் நீ வாழ்கவே பக்குவம் தவறாத பதமான என் வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே அம்மா ஒப்புடன் நீ வாழ்கவே குளமகரே இந்த குணத்தில் நம போட்டும் குறமகரே குறிஞ்சி நில போட்டும் குளமகரே இந்த குணத்தில் நம போட்டும் குறமகரே உலக உனை போன்ற நீ வாழ்கவே உலகம் உனை போன்ற நீ வாழ்கவே உண்மை நிலை போன்ற நீ வாழ்கவே பக்குவம் வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே மகனே ஒப்புடன் நீ வாழ்கவே நம்பி மகன் பெற்ற குறிஞ்சி கொட்டவனின் குலக்கொடியை நீர் வாழ்க குலம் வாழ்க கொட்டும் வாழ்க உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சிறு புறங்களில் யார் கேட்கலாம் நினைக்கிறேன் கேட்கலாமா மெச்சமகள் வேங்கடா வெண்பாவிர பாதையில் ஜென்மம் எடுக்கவா மச்சா குர்மா கோலா சிங்கா பாமா ராமா 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 கோபால மாவே என்ற பிறந்தவனின் புகழை அனைவரும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்களிடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரைத்த குரல் என்றும் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரைத்த குரல் என்றும் அவையும் இடைக்காலனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழிக்கிறீங்க உன்னே முக்கால் அடியிலே ஏழு சிறுலையாம் என்ற திருக்குறளுக்கு மேல் கூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று கரம் கூப்பி சிரம் தாழ்த்து கேட்டுக்கொள்கிறேன். கைப்பழக்கம் செந்தமணம் நாப்பழக்கம் வைத்தவர்கள் மனப்பழக்கம் நித்தம் நயப்பழக்கம் நட்பும் தயையும் உடையும் பிறவிக்கணும். பாருங்க சித்திரத்தை வரைய வரைய தாங்க அந்த கவி பழக்கம் என்பது. இந்த செந்தமிழ தமிழை பேசும்பொழுது அந்த நாவலுடைய பழக்கம் எவ்வளவு அழகாக வரும் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ரொம்ப சிறப்பு உங்களுடைய பேச்சு திறமையை நான் சொல்கிறேன். வரிசைப்படுத்தி அழகுபடுத்தி அருமையாக உங்களுடைய பேசும் திறனை நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு தமிழ் மொழியை சிறப்பாக தாங்கள் வாதாடுவதை பார்க்கும் பொழுது உங்களை பற்றி ஒரு சில விவரங்கள் நான் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நான் இங்கு வந்திருக்கிறேன். ஏனென்றால் தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், நாங்கள் குலத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கும் ஐவர். தவத்தை ஒருவன் தான் செய்யணும். அங்க உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் வருவதற்கு எக்காலம் என்று சொன்னார்கள். இந்த தவத்தை ஒருவன் தான் செய்யணும். தமிழை இருவர்தான் பேச வேண்டும். நற்றாமரை ஏற்ற நல்லெண்ணம் சேர்ந்தார்கள் கற்றார் தாம் ஒருவர். ஒரு படிச்சவங்களும் பேசினாங்க தமிழ் சிறக்கும் என்பதற்கு இருவர். குலத்திற்கு மூவர், 3 பேர் சேர்ந்தாட்டே ஒரு குலம் உருவாக சிவன் மகாவிஷ்ணு பிரம்மா அப்படின்னு சொன்னார்கள். சபத்திற்கு 4 பேர். ஒரு சபம் செல்ல வேண்டும் என்றால் 4 பேர் இருக்கணும். சகலத்துக்கு வைவர். சகலத்தையும் விசாரிக்க வேண்டும், சகலத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும், சகல முடிவுகளும் எடுக்க வேண்டும் என்றால் எல்லாருமே கூட்டம் கூடி காரணக்காரர் எல்லாம் கூட்டம் கூடி என்று ஒன்று சேர்ந்து ஒரு திருவிழா நடத்துவதற்கு அப்படிப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஆனால் நான் இருவரோடு வந்திருக்கேன் இந்த இடத்துல. நாம் ஒருவர், நீங்கள் ஒருவர், அதான் இருவர் என்பது. தமிழுக்கு இருவர். அதனாலே தமிழை பேசுவதற்கு உங்களிடம் நான் பேசுவதற்கு இருந்திருக்கிறேன். நீங்க என்ன வேலையா வந்தீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல நான் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன வேலை கத்துறீங்க? ஆமா ஆமா ஆமா. நான் வந்து காவலுக்கு வந்திருக்கேன் சாமி. நீங்க என்ன வேலை கத்துறீங்க? இது
பேசுவது தவறு, இந்த மாதிரி பேசுவது தவறு. தமிழ்ல இருவர் பேச வேண்டும் என்பதற்காக எடுத்த உடனே நீங்க உங்களை பத்தி விசாரணை நான் முடிப்பதற்குள் நீங்க என்ன வேலைக்கு வந்து கேட்க கூடாதுங்க. இது தவறா? இருங்க சாமி, இல்லங்க கூட இந்த வார்த்தை தப்பு. நீங்க கேட்டு நான் எந்த வேலைக்கு வந்திருக்கேன்னா அதை சொல்லுவாங்கல. நீங்க கேட்டு திருப்பி நீ என்ன வேலைக்கு வந்து பேசாதே. நீங்க கேட்டு நான் பதில் சொல்ல மாட்டேன். ஒரு வள்ளிய உயர்வா பேசினா உடனே வண்டி கிடைக்கும். நான் என்ன யார் எனக்கு தெரியாது அடிச்சு பண்றது. எனக்கு நீங்க கேட்டு நான் பதில் சொல்ல மாட்டேன். பதில் சொன்னேன். அப்புறம் என்ன மறுபடியும் கேட்டா நீங்க பதில் சொல்ல வேண்டியதானே? ஏன் உங்க கேள்வி அது மட்டும் அல்ல, வேற இன்னும் நிறைய தொடர்ந்து கொண்டே போகும். திருப்பி நீ என்ன என்னன்னு கேட்க கூடாது. ஏன் நீங்க என்ன வேலை நான் சொல்றது என்னங்க? என்னப்பா அவர் என்ன கேட்டார் சாமி? என்ன வேலைக்கு வந்திருக்கீன்னு கேட்டாங்க. தவறா ஒண்ணும் கேட்கல. நீங்க என்ன சொன்னீங்க? நான் காவலுக்கு வந்திருக்கேன்னு தெளிவா சொல்லிட்டேன். ரொம்ப தெளிவா அறிவா சொல்லிருக்கீங்க. ஆமா. நீங்க திருப்பி என்ன கேட்டீங்க? நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். தவறு. கேட்கலாமா? நாரதரை பாக்குறது பெரிய விஷயம். அவரே நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. அவரெல்லாம் பார்க்க நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும். அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அதை விட்டு நீங்க என்ன வேலை வந்திருக்கீங்கன்னா தவறு. ஒரு நாரதரை பார்த்து ஒரு வள்ளி நீங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க கேட்கலாமா? சின்ன பிள்ளைங்கன்னு நிரூபிக்கிறீங்க. அவரே வேலை வெட்டி இல்லாம தான் ஊரா சுத்துறாரு. இந்த அம்மா என்ன என்ன வேலை தெரியும்? வேலையோட சுத்தி உங்க வேலையை பார்க்க எனக்கு தெரியும். ஒண்ணு எனக்கு பேச வேணாம், நானே சொல்லிக்கிறேன் நேரடியா. என்ன வேலைக்கு வந்திருக்கு? சாட்சிக்காரங்க உள்ள சண்டைக்காரங்க வந்துடலாம் பொழுது. நான் கலகம் பண்ண வந்தேமா? கலகமா? நான் காவலுக்காக வந்திருக்கேன். யாருக்கு காவலுக்காக வந்த? நான் எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக காவலுக்காக வந்திருக்கேன். நீங்க யாருக்காக வந்திருக்கீங்க? ஐயா புரியாது. கட்டுப்போறதா இல்லையா? நீங்க யாருக்காக கல்யாணம் பண்ண வந்தீங்கன்னா பேசாதே. ஆளப்பாரு நான் என்ன பேசுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி பேச தெரியும் உனக்கு. பள்ளி வேச போட்டு நீங்க கேட்டு நான் பதில் சொல்லாம நீ யாருக்காக கல்யாணம் பண்ண வந்திருக்கேன்? முருகப்பெருமானுக்காக வந்திருக்கேன். நான் தொண்டு ஒண்ணு வந்திருக்கேன். ஆஹா, ஓஹோ, தொண்டு. ஆமா தொண்டு தொண்டு. நான் கூட தொண்டு சேர்க்க வந்திருக்கேன். தொண்டு ஒண்ணு? ஆமாங்க, ஒரு ஆளு எம்பெருமான் முருகப்பெருமானுக்காகவே தொண்டு செய்வதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஒண்ணு தொண்டு ஒண்ணு அறிவு வேணும், இல்லைன்னா அனுபவம் வேணும். சரி, ஆண்டே உனக்கு அறிவையும் கொடுக்கல அனுபவத்தையும் கொடுக்கல. அப்படியே உங்களுக்கு மாதிரி எனக்கு மாதிரியா? எனக்கு மாதிரி வேற யாருக்கு மாதிரி? என்னமா தொண்டு? உங்க அப்பாவுக்கு இல்லாத தொண்டு, உங்க அம்மாவுக்கு தொண்டு, உடன்பிறவா சோதரர் 6-7 பேருக்கு இல்லாத தொண்டு, நாட்டு மன்னனுக்கு இல்லாத தொண்டு, கையங்க நீட்டு நீர் அவ்வளவு மக்களுக்கு இல்லாத தொண்டு. கைய நீட்டாதீங்க, அங்கிட்டு என்ன தொண்டு உனக்கு? மண்டே தொண்டு. எனக்கு பொதுவான தொண்டன் அப்படின்னு பேர் இருக்கு, உனக்கு பொதுவான தொண்டி அப்படின்னு பேர் இருக்கா? ஊர் தாங்க இருக்கு, பேர் இருக்கா? ஏ சாமி, நடு இரவில் சிவனடியாராக அந்த சிவபெருமானுக்காக நெல்லறுத்து தன் வீட்டு கூரையே வரகாக்கி நடு இரவில் உணவு சமைத்து கொடுத்தாரே இளையான்குடி மாறன் நாயனார், அவர் செய்தார் மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன பெரிய புல்லாத தொண்டு செஞ்சிருக்கீங்க? உங்களுக்கு பொதுநல தொண்டன் வேற பேரு என்ன? அடுத்தவங்க செய்த தொண்டை பத்தி உன்னை சொல்ல சொல்லல. நீ என்ன பண்ண வந்த? ஆதிபராசக்தி திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பாட பொற்கிண்ணத்திலே கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்த தெய்வம் கொடுத்துச்சு. அங்க அவன் செஞ்சா தொண்டு. நீ என்ன பண்ண? தொண்டு பண்ணிட்ட, பட்டையை போட்டு வந்துருக்கீங்க. இந்த பட்டையை போட்டு நெத்தியில சிவ தொண்டு என்ன பண்ண வந்திருக்க? ஏ சாமி, தன்னை கொல்ல வந்த பகைவன் போலியான சிவவேடம் அணிந்திருக்கான் என்று தெரிந்தும் கூட அவனை கொல்லாமல் தன் எதிரியின் உயிரையும் காப்பாற்ற தெரிந்தாரே மெய்ப்பொருள் நாயனார், அவர் செய்தார் மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன பெரிய பொல்லாத தொண்டு செஞ்சிருக்கீங்க? உங்களுக்கு பொதுநல தொண்டுன்னு வேற பேரு. யாரு நீ? என்னை கையிட்டு பேசினா அடுத்து பல்ல விட்டுருவேன். கணவன் கொண்டு வந்த 2 மாங்கனி மனைவிடத்தில் கொடுக்கிறான். ஒரு கனியை சிவனடியாருக்கு கொடுத்தார், ஒரு கனியை மணிய கணவனுக்கு வெட்டி கொடுக்க, இன்னும் ஒரு கனி எங்கிட்ட கேட்க, சிவபெருமானே ஒரு கனியை சிவனடியாருக்கு கொடுத்து விட்டேனே, என் கணவர் கேட்கிறார் என்ன செய்வது? சிவனே கனி கொடுத்தார், கணவனை மறுத்து வைக்க முதல் இருந்தவரை கனியுடைய இந்த கனி மேலும் சுயாக இருக்கிறே, எப்படியம்மா கிடைத்தது? மனைவிடம் கணவன் கேட்கப்படுது. சிவன் கொடுத்தார். எப்படி சிவன் கனி கொடுப்பார்? என் கண்மனை கொடுக்கச்சி பார்க்கலாம். கையை ஏந்தினார், சிவன் கொடுத்தார். உடனே கணவன் தனது மனையை விட்டு நீ தெய்வ பிறகு புரிஞ்சு போன
கோமலவனை திருமணம் என்றார். பிறந்த குழந்தைக்கு தனது மனைவி வேற வச்சா புனிதவதி என்று. இன்றும் சிவபெருமான் அம்மை என்று அழைத்தாலே காரைக்கால் அம்மையார். அவர் செஞ்ச தொண்டு. நீ என்ன அப்புறம் தொண்டு பண்ணிட்டு கொல்ல வந்த பகைவனின் நெற்றியில் திருநீர் இருப்பதை அறிந்து அவனை கொள்ளாமல் தன்னுயிரை மாய்த்து கொண்டாரே ஏனாதிநாத நாயனர் அவர் செய்த மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன பெரிய பொல்லாத தொண்டு செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு பொதுநல தொண்டன் வேற பேரு. எதுக்கு போய் எதுக்கு கைது எதுக்கு தெரியாம நீ எதுக்கு கைது இல்ல அந்த அம்மா சொல்ற பாருங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம். திருநீருக்கு எவ்வளவு மகிமை இருக்குன்னு அந்த அம்மா சொல்றாங்க. இல்ல இல்ல அதுக்கு என்ன எவ்வளவு மகிமை இருக்குன்னு அந்த அம்மா எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க. இல்ல நானும் அதை பத்தி தாங்க பெருமையா சொல்லிட்டு வந்தேன். இல்ல இல்ல நீங்க சொன்னலாம் கூட கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். அந்த அம்மா சொல்றதெல்லாம் புதுசா இருக்கு. நல்லா நிறைய படிச்சிருப்பா, அவங்களுக்கு விவரமான ஆளா இருக்காங்க. உண்மையாவே நான் உங்களை பாராட்டுறேன். ஏன் தெரியுமா, இப்படி சிவ தொண்டுகளை பற்றி ஒரு சிலர் புரியாததை தெரியாதை தெரிந்து வைக்கும் அளவிற்கு பேசும் பொழுது அதை உற்சாகப்படுத்தி பார்த்தீங்களா, அதுக்காகவே நான் பாராட்டேன். முடிந்தால் நானும் தெரியாத ஒரு சில கதைகளை நான் பேசுகிறேன், பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு கை இல்லைன்னா வாழ்ந்துடலாம், கால் இல்லைன்னா வாழ்ந்துடலாம், கண் இல்லைன்னா வாழ முடியுமானே? சிவபெருமானே சோதித்தார். திண்ணப்பனுக்கு கண்ணை கொடுக்கிறார். கண்ணப்ப நாயனாராக 63 நாயமார்கள் அவன் என்ன தொண்டு. நீ நாம தொண்டு பண்ணிட்ட தட்டின கையா தெரியுமா? என்னன்னு சொல்றீங்க? என்னங்க திண்ணப்ப வேட்டைக்கு போறாரு, போற வழியில ஆலயம் இருக்கு, ஆலயத்துக்குள்ள போறாரு, சிவன் இருக்காரு, சிவனுடைய கண்ணில் ரத்தம் வருது, தன்னுடைய கண்ணை எடுத்து வைக்கிறாரு. மறுகண்ணே ரத்தம் வருது சிவனுக்கு. மறுகண்ணை எடுக்க போறாரு. சிவன் தோன்றி இன்று முதல் கண்ணப்பனாகிய நீ கண்ணப்பனாயினார் அப்படின்னு கண் கொடுத்ததுனால கண்ணப்பனாயினார். அன்னையில இருந்து அவருக்கு அந்த கண்ணப்பனாயினார் பேரே வந்துச்சு. இதெல்லாம் கேள்விப்பட்டதா படிச்சதா? அப்படி சொல்லு. கரூர்ல நீதான் தெரிஞ்சுக்க உனக்கு உண்மையாவே கதை தெரிஞ்சுக்கிறேன். வாழ்த்துக்கள், நீ நல்லது. ஆளோட தான் வாசிக்க வந்திருக்கேன்னு நினைச்சேன். ஆனா புராணங்கள் ஆன்மீகத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பாருங்களா. நீங்க பேச லிங்கத்தை தன் கழுத்தில் கயிறு கட்டி இழுத்து தன் மனைவியின் சாலையை விற்று சிவ பூஜை செய்தாரே குங்குவிய நாயனார். அவர் செய்தார மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன பெரிய பொல்லாத தொண்டு செஞ்சிருக்கீங்க. பொதுநல தொண்டன் வேற பேர் உங்களுக்கு. இந்த 4 பேரை குங்குவிய நாயனார் தெரிஞ்சுக்க மாட்டீங்களே. உண்மையிலே ஒரு பெண்ணுக்கு முக்கியமே தாலி தான். தாலியை வித்து அத்தாடி இந்த மாதிரி நிறைய படிச்சிருக்காங்க. சரி, ஏன்னா திறமைக்கு பாராட்டுதல் நிச்சயமா கிடைத்தாக வேண்டும். அது உண்மைதான். ஐயா, ஒரு வீட்டுல போய் பிள்ளைக்கறி கேட்கிறார். வேற யாருமே வீட்டுல ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, அதையும் வெட்டி படிக்கிட வேண்டும். தாய் பிடித்துக் கொள்ள தந்தை கழுத்தே இருக்கு. தாய் பிடித்துக் கொண்டா தந்தை கழுத்தை அறுத்தால் சமைச்சு வச்சு கொடுத்தான். சிவன் அடியாருக்காக கொடுத்தான். பரஞ்சோதியர் அவன் செய்த தொண்டு. நீ என்ன தொண்டு பண்ணிட்ட மண்டே? இது எவ்வளவு பெரிய உருக்கமான கதை தெரியுமா? என்ன தட்டு ஐயா, நான் தெரியாம கேட்கிறேன். நீங்க தெரியாத கதை ஏதாவது இருந்தா சொல்லுங்க தம்பி, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. சிவன் வந்து பிள்ளைக்கறி கேட்கிறாரு. வேற எத்தனையோ மாமிசம் இருக்கு, பிள்ளைக்கறி தான் வேணும். சிவன் வந்து கேட்கிறார், சோதிக்கிறார். வேற ஒண்ணும் இல்ல. தாய் பிடித்துக் கொள்ள, பெத்த தாய் பிடிச்சுக்கணுமா, தந்தை கழுத்தை அறுக்கணுமா, இருவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது. இதெல்லாம் எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம். எப்படி எல்லாம் சிவன் சோதிச்சிருக்காரு. அந்த பையன் பேர் என்ன தெரியுமா? சீராளன். அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சதாங்க. புதுசா ஏதாச்சும் பேருங்க. உங்களுக்கு தான் என்னோட வாழ்த்து. புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்க பேசுங்களா? பேசுமா. தேவாரம் என்ற பாடலை பாடி உலகமெல்லாம் சிறப்பித்து சிவபெருமானுடைய அருளை கண்முன் காட்டினாரே திருநாவுக்கரசர் நாயனார். அவர் செய்த மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன பெரிய பொல்லாத தொண்டு செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு புதுநல தொண்டுன்னு பேரு. தெரிஞ்சுக்க மேடக்குள்ள இருந்துச்சு, தெரியாது. எனக்கு தானே தெரியாதா? சரி 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 பேசணும் பேசணும். நீங்க தாங்க பேசணும். நான் பேசுங்க. நான் பேசுற கதை போறாங்க. இந்த 4 ஜென்மமும் படிச்சு வச்சிருக்கேன். எப்படிதான் அந்த 4 பேருக்கு ஒரே புத்தகம் கிடைச்சுன்னு தெரியல எனக்கு. பரவாயில்ல பேசு பேசு. பரவாயில்ல பேசு. இல்ல நான் பேசின புறத்தி இத சொல்லுங்க. நான் சொல்ற கதைய கூட இத சொல்லுதே இல்லம்மா. வந்ததுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க. ஆமா. அந்த அளவுலயே நான் கவனத்தனமா போயிட்டேன். வந்ததுக்கு எதையாவது சொல்லிட்டு போகணுங்கிறதுக்கு. சரி, ஒரு மனிதருக்கு எப்படி வேணுமோ ஆலயம் கட்டலாம். ஆனால் ஒருவர் பாருங்க, சூதாடுகிறார். வரக்கூடிய பாதி பணத்தை தோற்றவனுக்கு கொடுத்து விடார். மீதி பணத்தை வச்சு சிவாலயம் கட்டுகிறார். பாத்தீங்களா, ஒரு 1000 ரூபாய் வெற்றி பெற்றால் 500 தோற்றவனுக்கும் மீதி 500 சிவாலயம். இப்படியே கட்டி கொண்டு வந்தார். கட்டுகிறார். பெரிய ஆலயமாக கட்டி முடித்து விடப்படுகிறது. கும்பாபிஷேகம் நடக்கும் போது எவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு ஆலயத்தை கட்டினால் பார்த்தீங்களா?
சூதாடி தெய்வத்தை உருவ வைத்து தெய்வத்துக்காகவே ஆலயம் கண்டாங்க இல்லையா? கும்பாபிஷேகம் நடக்க போது அந்த கோயிலை கட்டின பக்தர் பேருமுல மறந்து வச்சு, நம்மளுக்கு பேர் மறந்தானா மறக்காட்டி என்ன? இங்க 4 அண்ணங்க இருக்காங்க, இந்த 4 அண்ணங்களுக்கும் பேர் தெரியும். என்ன பேரு? கேள்விப்பட்டதே இல்லைங்க. எனக்கு தெரியும். கை தட்டும் போதே தெரியும். பாதிலே முடிச்சுட்டு மீதி கதையை உங்கள்கிட்ட கேட்டனே, அப்பவே தெரியும் இந்த கதை புதுசா இருக்குன்னு சொல்லுங்க. கேட்டுக்க ஐயா படிச்சதே இல்ல. ஆஹா, இது முதல்ல தெரிஞ்சுன்னா பூரா கதையும் பாதியிலே விட்டுருப்பேன். இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா யாரு என்ன பண்ணாங்கன்னு? கொன்னே விடுவேன், புரியுதா? வாயை புத்திட்டு இருக்கணும். வள்ளிக்கு கை தட்டி ஏற்றி விட்டுட்டு என்னைய மட்டம் தட்டுறாங்களா? இந்த வேலை வச்சு இப்ப பேசிப்பாரு, பேசிப்பாருமா. யாரவே கோவில் கிட்டவன் யாரு? கும்பாபிஷேகம் வச்சவன் யாரு? பெருமையை சேர்த்தவன் யாரு? முடியுமா உமக்கு? முடியும். அவர்தான் மூர்க்கநாயனார். கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் வைத்து பெருமையை சேர்த்தானே. பேசிப்பாரு, இப்ப பேசிப்பாரு. ஏசாமி பல பல சிவ துண்டுகளை செய்து தன்னுடைய மூத்த மகன் பாம்பு தீண்டு இறந்து விட்டான் என்பதை கூட கருத்தில் கொள்ளாமல் வந்தவருக்கு உணவு உபசரிப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய இறந்த மகனையும் மறைக்க துணிந்தாரே அப்போதியடிகள் நாயனர். அவர் செய்தால் மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன பெரிய பிள்ளாத தொண்டு செஞ்சிருக்கீங்க? தினம் சிவனுக்கு சந்தனமா சாத்தினேன். அன்னைக்கு சந்தனம் இல்ல, உடனே என்ன ஆகா சந்தனம் சாத்தமே என்ன விட்டுறது, கை முடிய கல்லில் வைக்கிறாரு. சந்தனமா சாத்தினார்ல மூர்த்தி நாயனாரு. சொல்லு பாப்பேன். பல பல சிவத்திரிகளை செய்து கடைசி சுந்தரோட கையாளர் சொல்றாரு பெருமநிலை குருமராயனர். அவர் செய்த தொண்டு. நீங்க என்ன தொண்டு செஞ்சீங்க? பாருங்க, போறாரு கோயிலுக்கு விளக்கு போடுறதுக்கு என்ன இல்ல. ஆகா என்ன இல்லையே, சிவனுக்கு எப்படியா விளக்கு போடுறதுன்னு பாக்குறாரு. பக்கத்துல பச்சை தண்ணி ஊத்துறாரு, திரிய போறாரு, விளக்கு போட்டுனாரு. பச்சை தண்ணியில விளக்கு ஏத்துனால நபிநந்தியனி நாயனாரு. பேசு. ஏன் சுவாமி எத்தனையோ இசை கல்வி இருந்தாலும் தன்னுடைய புல்லாங்குழல் ஓசையாலே சிவபெருமானுடைய செவிகளுக்கே விருந்தளித்தாரே ஆனாய நாயனர். அவர் செய்தார் தொண்டு. நீங்க என்ன தொண்டு செஞ்சீங்க? ராத்திரி ஆச்சு, அமாவாசை இருளு, ஊரை விட்டு வெளியில போகணும். எப்படி போறது யோசிக்கிறாரு. எனக்கு துணைக்கு ஒரு மனைவி அனுப்புன்னு சொல்றாரு. மனைவி அனுப்புறாங்க இயற்பனை நாயனாரு. பேசு. எம்பெருமான் சிவபெருமானுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பூஜ்ய பொருட்கள் எல்லாமே கீழே விழுந்து விட்டது என்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய கழுத்தை வெட்டி சிவ பூஜை செய்திருந்தாரு. அறிவட்டாய நாயனர். அவர் செய்தா தொண்டு. நீங்க என்ன செஞ்சீங்க? சிவ பூஜைக்கு பால் கொண்டு வராரு. பால் வச்சிருக்கீங்கன்னா அப்பாவை நடந்து வரும்போது கால் விட்டுருச்சு. அப்பாவுடைய காலை வெட்டிட்டார்ல. தொண்டே சண்டீஸ்வரன். ஒருவனுக்கு கண்ணே தெரியாம இருந்தா கூட சமூகம் நிலக்கிறது மக்களுக்காக போய் சிவபெருமானாலே கண்ணை பெற்றாரு. தண்டி அடிகள் நாயனர். அவர் செய்தா தொண்டு. நீங்க பாருங்க, சிவபூஜை வைத்து இந்த மலரை யானை விட்டு பிரிக்க விட்டாரு. யானை கழுத்தை விட்டுட்டான். பாக்குறேன் சிவனடியாருடைய தொண்டு ருத்ராஜ கணக்கு தன் கழுத்தை இருந்தாரு. எரிபத்த நாயனாரு அவன் செஞ்சா தொண்டு. இப்படி எல்லாம் நிறைய பேர் தொண்டு செஞ்சவங்க இருக்காங்க. இதுக்கு மேல வேற கதையை பேசுவோம். சங்கரனுடைய கதையை நடத்துவோம். இது கதை முறைப்படி கதையை நடத்துவோம். தப்பு நடிச்சு சங்கரனுடைய பட்ட போட்டு இல்ல. ஆமா, பட்டைக்கு சொந்தக்காரனை பத்தி பாருங்க. சிவபெருமான் சிவனை பத்தி பேசணும்ல. ஆமா சொல்லு. அடே என்கிட்ட போட்டி ஓடி பேசினா போட்டி போட்டுதான் பேசுறேன். அட இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சாமி. ஏன் போட்டியில நீ வெற்றி வரு, முடிஞ்சா வெற்றி வரு. ஒரு விஷயம், சின்ன பிள்ளையா இருந்தாலும் பாருங்க, அடுத்த ஒரு நேரத்துல நம்ம எடுத்துக்க கூடாது. முறிய நேரத்துக்கு வரணும். அடுத்து ஔவையார்லாம் வர்றாங்க, அவங்க தயாரா இருக்காங்க. கதையை முறையா நடத்தணும். அந்த சின்ன பிள்ளை பாருங்க விட்டு கொடுத்து போகுது. இந்த மண்டையை நொறுக்கி கட்டி வச்சு சரியா? சும்மா சின்ன பிள்ளை விட்டு கொடுத்து போதா? என்ன சின்ன பிள்ளை விட்டு கொடுக்குது? எனக்கு விட்டு கொடுக்க வேணாப்பா. கதையை நம்ம எப்ப வேணாலும் நடத்துவோம். அட கதையை நடத்துங்க சாமி. வண்டி வெளியின்ற பாடலை பாட வேண்டும். நான் பாட மாட்டேன். நான் பாட வேண்டும். பாட மாட்டேன். இங்க பாருங்க சாமி. யார் வந்தானா? எவன் வந்தானா? தேவையில்லாம பேசுறீங்க. உங்க அண்ணன் வந்தானோ உங்க அப்பா வந்தானோ யாரை பத்தி வேணா பேசுங்க. எங்க அண்ணனை பத்தி பேசாதீங்க. அவர் வந்தாருன்னா உங்களை உண்டில்லன்னு சொல்றாரு. தேவையில்லாம பேசாதீங்க நீங்க. எங்க அண்ணன் வந்தாருன்னா நீங்க அவ்வளவுதான் பாத்துக்கங்க. ஓட்டும் முழங்கால தண்ணிக்குள்ள மூக்க பிடிச்சு நமக்கு என்ன அவ்வளவு செத்து போய் ஆளை பாரு. யாரு மணி நார்வர் மேல கை வச்சு பேசுற கொண்டே விடுவேன். அடிச்சு விடுவேன். என்ன ஆம்பளை குரல்ல பேசுற? தொட்டு போயிடாத மண்டைய புலந்து விட்டுருங்க. யார வட்சப்ல இருக்கு அண்ணனை வரதுல கால போட்டோம்னா ஏய் நீ போய் நான் அண்ணனுக்கு 6 வேளை சொன்னியா? அது அண்ணன் நான் ஒரு ஆள் தான் அண்ணன் எனக்கு. மிச்ச 6 வேளை எவ்வளவு தெரியாது. டோட்டலி நான் தான். நான் திட்டினது அவியல் திட்டினேன். நீ என்னை தான் திட்டின. உன்னை திட்டல. என்னை தான் திட்டின. அப்பனை திட்டினேன். சரி அவன் அண்ணனை திட்டினேன். அது நான் தான். எல்லாம் நான் தான். என்னை கால போட போடவா வாயா. என்ன சம்பந்தம் பண்ணது? என்னமா வம்புல தொட்டு ஏறியா வரல? நீ அங்கேயே வம்புல தொட்டு ஓடி போங்க. பச்சை பிள்ளை
முன்னாடி பாரு என்ன கால போடுறோம் பேச போறியா ஏமா நீ என்னமா இப்படி பேசுற கூட்டிடுவோமா எதுக்கியா என்னை கால போல நான் போறேன் பேசுறா சொன்னியா என்ன பேச்சு மாமச்சனா வேணுமா உளையா எவனா பண்ணியா உளையா போயா ஓடாதியா என்ன உங்கள் பார் ஏன் பார் ஊர்வலம் இருக்கிறியா இதெல்லாம் உன்னால வந்தது பள்ளிக்கூடத்துக்கு போனோமா புளிய மட்டில் பையன் மாட்டணுமா செத்த நேரம் புள்ளையோட விளையாட மாதிரி கணக்கா 12 மணி ஆயிரம் நல்ல சரக்கா வாங்கினமா சத்து ரெடி பண்ணுவாங்க போய் வந்து இன்னும் சாப்பிட்டு விட்டு தட்டில் சோத்து விட்டு முட்டையை கொண்டாந்து அண்ணன் கொடுக்க சொல்லலாம் இல்லையா பாபுட பையன் நல்ல பையன் இருக்காப்ல ஆமா இல்லைனாக்கா அங்கிட்டு போறாப்ல அதனால தான் சொல்லி வச்சுக்கிறேன் நல்ல பையன் கொஞ்ச நேரம் பேசிட்டு கணக்கா 12 மணி ஆயிரம் பெற்றேன் உள்ளே பெற்றேன் நானே மறந்துருக்கேன் என்ன பண்றேன் சத்துணவு கொடுப்போம் கூட இன்னும் இந்த பையனும் கொடுப்போம் 2 தட்டு சோறு வாங்குவோம் 2 நீங்களும் சாப்பிடுங்க முட்டை 2 எனக்கு வந்துடுறேன் முட்டை முக்கியம் பிகளே அதுல கருப்புகள் மட்டும் எனக்கு என்ன பச்சை மண்ணுக்கு தெரியுது கூட தெரியும் முட்டையில வெள்ளக்கரு மஞ்சள் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் மஞ்சக்கரு வெள்ளக்கருல முட்டையை வைப்போமா 2 வெட்டுவோமா வெட்டும் போது உள்ள கரு இருக்குமா அந்த கருல வந்து உப்பு போடுறோமா அந்த கருல உப்பு போட்டா கரு உப்பு கரு கருப்பு கரு கருப்பு கரு இது கூட விளக்கம் தெரியல கருப்பு கரு கஞ்சா புயல போட்டி மாதிரி கருப்பு கரு கருப்பு கரு கருப்பு கரு கருப்பு கரு புரியுதா உங்க அண்ணனா இருந்தாலும் கிறுக்கன் ஆக்கிடுவேன் யாரு நீ திருநீர் இட்டால் யார் கேட்டால் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் திருநீர் இட்டு கெட்டவையாது ராமணேஸ்வரன் சிவனை மறந்து வாழ்ந்தவர்கள் யார் தெரியுமா ஆழ்வார்கள் ஆமா திருநீரை இட்டு யாராவது கெடுவானா திருநீரில் குச்சி போடுறவன் எவனாவது திருநீர் பூசவன் கெடுவானா கேட்டாங்க எப்படி கெடுவேன் உங்களாலதான் திருநீர் இட்டு கெட்டவன் யார் தெரியுமா ராமணேஸ்வரன் எப்படி அவன் உங்களாலதான் கெட்டாரு ஆமா ராவணன் எவ்வளவு தெரியுமா சிவனுடைய பட்டம் வாங்கினவன் ஈஸ்வர பட்டம் ராவணேஸ்வரன் ஆமா ஆமா மிக சிறந்த ஒரு சிவபக்தன் அவன் அப்படிப்பட்ட சிவபக்தன் அவனுக்கு அப்பதான் மண்டக்கணம் பிடிக்கணும் இவன் அழிக்கணும் என்னடா யோசனை பண்ணேன் நேரடியா இங்க இருந்து போறேன் ராவணன் போய் சிம்மாசனத்தில் அமர்வா வண்டி நாயகம் அமர்வதற்காக எதையெல்லாம் படிக்கலாக அமைத்திருந்தார் நவக்கிரகங்களை எல்லாம் படிக்கல்லாக அமைத்திருந்தார் நவக்கிரகங்கள் படிக்கல வச்சுட்டு ஆமா நவக்கிரகங்களை எப்படி போட்டிருக்காவே குப்பரிக்க போட்டு குப்பரை உடனே ஏறிவான் ஆமா பார்த்தேன் நானு ராவணேஸ்வரா ராவணேஸ்வரா புறமது கட்டு ஓடுவர்களை குத்தினால் என்ன தோஷம் முடியும் பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் ஆமா புறமது கட்டு ஓடுவர்களை கொன்றால் என்ன பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் அப்படிப்பட்ட நீ புறமது விட்டு அவன் மேல ஏறி போய் சிம்மாசனத்தில் உட்காருறிய அப்படின்னு ராவணன் நான் போய் கேட்டேன் உடனே கேட்டா நாரதை நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டான் ஏன் ஒண்ணும் செய்வாமியா 7வது இருக்கா மத்தியா அது மட்டும் முதுகுல நீ மிதிக்கும் போது 7வது இருக்கிறது யாரு சனீஸ்வரன் அவன் முதுகுல மிதிக்கும் போது குப்பரப்படுத்திக்கிட்டு உன்னை நக்கல் பண்ணி சிரிக்கிறான்னு சொன்னேன் நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டான் ஒண்ணும் செய்வனா 7வது இருக்கிற வல்லாக போட்டு மிதிரா அவனுக்கு மட்டக்கணம் போகட்டும் அப்படின்னு சொன்னேன் 7வது இருந்தவன் சனியன் என்பது அவன் பார்க்கவில்லை அதான் அறிவு வந்து அதாவது கோபம் வந்து எதுக்கு சத்துரு அறிவுக்கு சத்துரு பார்த்தேன் விறுவிறு போனேன் 7வது இருந்தாலும் வல்லாக போட்டு மிதிச்சேன் நெஞ்சில அவன் பாதம் பட சனியனுடைய பார்வை ராவணன் மீது பட அன்னைக்கு பிடிச்சிச்சு ராவணனுக்கு சனியே இப்பதான் நேரடியா போய் நீ எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் கைலை மலை போய் தூக்குடா என்று சொன்னேன் போனானா கைலை மலையை தூக்குனார் ராவணன் தூக்குனேன் எப்படி தூக்குனேன் தன்னுடைய தோள்பட்டையால தூக்குனார் 10 கரங்களை எப்படியோ கொடுத்து தோள்பட்டையால தூக்குனார் சிவன் என்ன செய்தா சிவன் கட்ட விரல வச்சு அழுத்தினாரு கை கட்ட விரல வச்சா கால் கட்ட விரல வச்சு அழுத்தினார் கட்ட விரல கையிலையும் கட்ட விரல் இருக்கு கால்லையும் கட்ட விரல் இருக்கு எந்த கட்ட விரல் வச்சு மலையை அழுந்தினே கால் கட்ட விரலை வைத்து அழுத்தினார் போது என்ன நடந்துச்சு அவர்னால வலி தாங்க முடியல கரங்கள் அனைத்து மாட்டிக்கிச்சு உடனே என்ன செஞ்ச ராவணே தன்னோட நரம்ப அறுத்து எலும்ப ஒடிச்சு சாமகானம் பாடி ஈஸ்வரனே மகிழ வைத்தார் சிவபெருமான் கொஞ்சம் கொஞ்சமா காலை எடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படியே எடுத்துக்கிற நேரத்துல அவர் கை வந்து வெளியில வந்துருச்சு
அப்படியே 10 கரம் கொடுத்து தூக்க நினைக்க சிவருவன் கட்டவில் அழுந்த முழுங்க அந்த தோள்பட்டியை மாட்டிக்குது. ஆமா. ஒரு என்ன செய்யறாரு, கரங்களில் இருக்கக்கூடிய எலும்பை ஒடித்தால் நரம்பை இழுத்தா நரம்பை எடுத்து எலும்பை ஒடித்து சாமகான பாடுகிறார். கொஞ்சம் கொஞ்சமா கட்டவரல் எடுபடுகிறது, கை வெளியாக வந்து விட்டது. அப்படிப்பட்ட சிறப்பு யாருக்கு உண்டு? சிவபெருமானுக்கு உண்டு. பாத்தீங்களா? அதனாலதான் அவனுக்கு ராவணேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டம். ராவணேஸ்வரன் பட்டம் அவனுக்கு ஈஸ்வர பட்டம் கிடைத்திருக்குது. அரியும் அருளும் சேர்ந்ததுனால ஹரிகரன் பிறந்தார், கையப்பன் என்று சொல்ல கூட ஐயப்பன் பிறந்தார். நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? நான் போனது இல்லப்பா. எனக்கு தெரியும், நீங்க அப்படி எடுத்துல எங்க போயிருக்க போறீங்க? போயிட்டு பண்ணது யாரு பாரு. ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? நாங்கெல்லாம் அங்கே இருக்கிறவங்க. போய் ஐயப்பன் கோயில் போயிருக்காங்க. அங்கேயே இருக்கிறவங்களா? ஆமாமா. சீசனுக்கு அங்கேயா கடை ஓடுப்பா பம்பையில. என்னையா நீங்க குறுக்கு தரம் வச்சுக்கிறீங்க? குறுக்கு கேள்வியா கேட்டது. இப்ப நாங்களாம் அங்கேயே குடியிருக்கிறவங்க அப்படி இல்ல, தெய்வங்கள் முனிவர்கள் ஞானிகள். சரிங்க சாமி. அப்ப ஐயப்பன் கோயில்ல இருக்கீங்க நீங்க. ஐயப்பன் கோயில்ல மொத்தம் எத்தனை படிக்கட்டு இருக்கும்? சும்மா 10-12 படிக்கட்டு இருக்கு. அவ்வளவுதான் இருக்குமா? ஆமா, பம்பையில குளிக்கிற இடத்துல. அப்போ அங்க ஐயப்பன் கோயில்ல 18 படி இருக்குன்னு பச்சை பிள்ளையோட தெரியும். பச்சை பிள்ளைக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எனக்கு தெரியாம இருக்க. சரி சொல்லுங்க எத்தனைன்னு. 18 படி. 18 படிக்கட்டு இருக்கும்ல. ஒவ்வொரு படிக்கட்டுகளுக்கு ஒவ்வொரு தெய்வம் இருக்கு. 18 படிக்கட்டுக்குமே தெய்வம் இருக்கு. முதல் படிக்கட்டுக்கு தெய்வம் யார்? அப்படி சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம போறோம் வர்றோம், மாலை போடுறோம், போறோம் வர்றோம், அந்த 18 படியிலையும் தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான், மாற்றல. நீங்க கோயிலுக்கு குருசாமி போயிருக்கீங்களா? 23 வருஷம். அப்படின்னா நீங்க குருசாமிக்கு சமமானவர். ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? போனதில்லை. நாங்களாம் அந்த இதுல இல்லை, நாங்களாம் அங்கேயே இருக்கவங்க. நாங்களாம் இங்கே கோயில்ல மாலை உள்ள போடுறாங்க, அங்கேயே போய் குடியிருக்கவில்லை. அவரு போயிருப்பாரு, அந்த குருசாமி போயிருப்பாரு. ஆனா ஒவ்வொரு படிக்கலுக்கும் தெய்வம் இருக்குங்க. முதல் படிக்கட்டு தெய்வம் யாரு? முதல் படிக்கலுக்கு தெய்வம் சூரியன். இரண்டாம் படிக்கட்டுக்கு தெய்வம் யாரு? சூரியன் சொல்றீங்க, உண்மையா பொய்யா? அட உண்மைதாங்க. உண்மையா இருக்கிறதுனால தானே இரண்டாம் படிக்கட்டு தெய்வம் கேட்கிறேன். உண்மையா? ஆமா. நான் பொய்யுங்கிறேன். பொய்யர் என்ன அர்த்தம்? பேசி பாருங்க, எவ்வளவு நேரம் நின்று பேசினாலும் என்கிட்ட நீ ஜெயிக்க முடியாது. நான் பதில் சொன்னவே பொய்யுங்கிறேன். முதல் படிக்கட்டுக்கு சூரியன் தான் சாமி தெய்வம். பொய்யுங்கிறேன். ஐயா அது அதான் உண்மை. உண்மையா? ஆமா. எப்படி உண்மை நமக்கு தெரியும்? நான் தான் படிச்சிருக்கேன்ல. அப்படி சொல்லுங்க. உண்மையாவே சூரியன் தான் முதல் படிக்கட்டு. அப்புறம் என்ன? நீங்க படிச்சது உண்மைதானே? உண்மைதான். படிச்சிருக்கீங்கல்ல? ஆமா. நான் முதல் படிக்கிறது சூரியன் சொல்லிட்டேன்ல? ஆமா. ரெண்டாவது படிக்கிறதுக்கு என்ன தெய்வம்னு சொல்லுங்க. நீங்க படிச்சிருந்தா சொல்லிடுவீங்க, இல்லைன்னா நான் சொல்றேன். ரெண்டாவது படிக்கிறதுக்கு தெய்வம் யாருன்னு நீங்க சொல்லுங்க. நான் அடுத்து மூணாவது படிக்கிறதுக்கு தெய்வம் யாருன்னு நான் சொல்றேன். அப்படி நான் மூணாவது படிக்கிறதுக்கு தெய்வம் யாருன்னு சொன்னா நீ நாலாவது படிக்கிறதுக்கு தெய்வம் யாருன்னு சொல்லு. நீ படிச்சது உண்மைனா. இப்ப புரியுதா? நிறைய பேர் படிச்சிருக்கேன் சும்மா கேள்வியை மட்டும் கேட்டு போயிருக்காங்க. எனக்கு அதல்ல. முதல் படிக்கிறது நான் சொல்றேன், இரண்டாம் படிக்கிறது நீ சொல்லு, மூன்றாம் படிக்கிறது நான் சொல்றேன், நான்காம் படிக்கிறது நீ சொல்லு. என்ன படிச்ச இப்ப 4 3 எத்தனைமா? இது எவ்வளவோ தெரியாம வந்திருப்பேன். 4 3 7 7. ஆமா. அப்படிதான் பொய் சொல்லாத. 12. என்னம்மா 4 3 7 12ங்கறீங்க? 12ங்கறனே. நான் சொன்னதா உண்மை. நான் சொல்றதா உண்மை. இங்க பாருங்க, இது எத்தனை? 4. இது எத்தனை? அது 2, அதுக்கு அடுத்து 1 3 4 3 7. அப்ப எத்தனை? 7. 7 தானே? அப்ப 4 3 7. 7 தான். அப்ப 12 நீங்க? 12 சொன்னா. ஆமா. ஆமா 12 தான் சொன்னேன். இது எத்தனை? 3. 3. இது 2வது 3. இது 3வது 3. இது 4வது 3. நான் 3 12. நான் 3 12. ஓஹோ, நீங்க பெருக்குறீங்களா? கூட்டுறியா? திருவாரூர் நகராட்சியில் எவ்வளவு ஆகுறீங்களா? 7 என்பது உண்மைதான், 12 என்பது உண்மைதான். நான் சொன்ன உண்மைதான், நீ சொன்ன உண்மைதான். உன் பக்கத்துல இருக்கு 7, என் பக்கத்துல இருக்கு 12. 7 பெரிதா 12 பெரிதா? இதுல என்னங்க சந்தேகம்? 12 பேர் தான் பெருசு. என்னைக்குமே நாங்க தான் பெரிய ஆளு. 12 தான் பெரிய ஆளு என்பதை நிரூபித்து, நாங்க தான் பெரிய ஆளு என்பதை நிரூபித்து வண்டி வீடு. அட இருங்க, நீங்க எப்படி பெரிய ஆளா முடியும்? 12 பெருசுல நான் பெரிய ஆளு. அட இருங்க, நான் பெரிய ஆளு, நீங்க சின்ன ஆளு. புரியுதா? நீ எங்க பெரிய ஆளு? அடிச்சு பண்ணு. ஆமா. உங்க பக்கம் எத்தனை இருக்கு? என் பக்கம் 12. என் பக்கம் 7. உங்க பக்கம் 12. 12 தாங்கள் எப்படி எழுதுவீர்கள்? எழுதுவது பா நீ ரே இண்டு 12. உங்கள மாதிரி ஒரு அறிவாளி வந்திருக்கடா. ஆமா. எழுத்துக்களால் அல்ல, எண்களால். என்னால எழுதினால் 1 பக்கத்துல 2 12. இந்த பக்கம் எத்தனை? 1. இந்த பக்கம் 2. இந்த பக்கம் 2. இந்த பக்கம் 1. 2 1 கூட்டினா எத்தனை? 3. இப்போ உங்க பக்கம் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. என் பக்கம் எத்தனை இருக்கு? 7. உங்க பக்கம் 3. என் பக்கம் 7. 7 பெரிதா அல்லது 3 பெரிதா? 7 தான் பெருசு. அப்ப 7 நான் பெரிய ஆளு, 3 நீங்க
சுசிலா அம்மா வாடகை ஆளுகளை பாரு ஆளு பாத்துனது நீ பேச்சுகளை பாரு பேச்சுகளை உன் பக்கம் 7 என் பக்கம் 3 கொண்டாந்து 7 கொண்டாந்து 3 லட்சம் சேர்த்துறேன் 10 நான் தான் 10 பெரியாளி நீ 7 சின்னாளு உங்க 3 கொண்டாந்து ஏன் பக்கம் சேர்த்தா எனக்கு 10 நீங்க வெறும் 3 நீங்க தான் சின்னாளு 10 எப்படி எழுதுவோம் 1 பக்கத்தா முட்டை முத 10 சொன்ன யாரு நீங்க ரெண்டாவது 10 சொன்ன யாரு முதல்ல என்ன இருக்கு ரெண்டாவது என்ன இருக்கு என்னைக்குமே நீ முட்டை நாங்க நம்பர் 1 அப்படி எல்லாம் கிடையாது 10 நான் எழுதா எனக்கு அப்படிதான் வரும் ஏன் பிரச்சனை 1 3 5 7 9 11 13 15 17 இந்த ஒற்றைப்படை படிக்கட்டுகள் தெய்வங்களை நான் சொல்கிறேன் 2 4 6 8 10 12 14 16 18 இந்த இரட்டைப்படை எண்களுக்கெல்லாம் நீங்கள் படிக்கட்டை சொல்லுங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்களும் ஒற்றைப்படை படிக்கட்டுகளுக்கு தெய்வங்களாக ஐயப்பன் கோவிலிலே திகழ்கிறது போதுமா சிவன் சக்தி முருகன் பிரம்மா விஷ்ணு ரங்கநாதர் யமன் காளி விநாயகர் என்று சொல்லக்கூடிய நவப்படிக்கட்டுகளுக்கெல்லாம் இவர்கள் எல்லாம் தெய்வம் போதுமா தெய்வங்களும் கிரகங்களும் நவப்படிக்கட்டுகளுக்கும் 18 படிக்கட்டுக்கு தெய்வங்களாக ஐயப்பன் கோவிலே திகழ்கிறது தெரியுங்கன்னா முதல்ல சொல்ல வேண்டியது நீங்க சொல்லியிருப்பேன் ஆனா நான் ஏன் சொல்லல நீங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை பார்க்க மனநிலை சரியா இருக்கிறது நான் ஒன்ன சோதிச்சேன் மனநிலை சரியா தான் இருக்கு பாருங்க 63 நாயன்மார்கள் அப்படின்னு நாயன்மார்கள் பெருமையை சேர்த்த புத்தகம் என்ன புத்தகம் தெரியுமா பெரிய புராணத்தை இயற்றியவர் இயற்பு என்னது அருள்மொழி தேவர் எல்லாம் கவனிக்கணும் சிவனை பற்றி போற்றி பாருங்க மொத்தம் 63 பேர் 63 பேர் 63 பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் உண்மைதானே ஆமா வாழ்ந்தாங்க வாழ்ந்தவர்கள் பேர்களை சொல்லுங்க அதிபத்த நாயனர் அப்புதியடிகள் அமர்ரதி நாயனர் அறிவட்டாய் நாயனர் ஆணை நாயர் இசைஞான இடங்களை நாயனர் இயற்பகை நாயனர் இளையன குறிமானாயர் உத்திர பசுபதி நாயனர் எரிபத்த நாயனர் ஏழாவது நாயர் ஐயாடிகள் காடவர் கண்ணப்ப நாயனர் கடநாத நாயனர் கடப்புள்ள நாயனர் கலிகம்ம நாயனர் காரி நாயனர் காரை கா நாயனர் உங்களை நாயனர் குளச்சி நாயனர் கோச்சங்கள் சோழர் சிறப்பு நாயனர் சரமா பெருமாள் நாயனர் சோம சிவாராயன் தண்டிகள் நாயனர் சிறுகுறுப்பு தொண்ட நாயனர் முருகன் நாயனர் மூர்த்தி நாயனர் வாயிலா நாயனர் வினமண்ட நாயனர் மாடக்கஜ நாயனர் சொல்லி நாயன்மார்கள் இருக்காங்க அப்படி சொல்லுமா 63 நாயன்மார்கள் நிச்சயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் நாயன்மார்கள் கேட்கிறாங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்க சார்பில் நீங்க நல்லா இருக்கணும் அவங்க ஆசீர்வாதத்தினாலே பர்வகாலத்தை வீணாய் பாலாக்கி விடலாமோ விதியை பத்தி நம்ம பேச ஒரு விதினா மதிக்கு வேலை கொடுக்கணும் அதனால அப்பா
கழுகு மணி கண்டும் அம்மா அம்மா பெண்ணாறு புரிதற்கு வேளாயுது நழுவோம். ஏன்னா அந்த நாடகத்தை எழுதிய தபத்திரு ஸ்ரீலஸ்ரீ சங்கரதாசர் சுவாமிகள் 1867 பிறந்து 1922 மறைந்த நாடக தந்தை சங்கருடைய பாடலை பாட வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு வரம் பார்த்து வந்தேன். எப்படிப்பட்ட வரம் என்பதை கூறுவீர் பாருங்க. ஒரு வெள்ளத்தை அந்த ஆறுமுக கந்த காம உன்பொரு சரியா தப்பா நீ ஏற்றும் இந்த சாமினால சொல்லுகின்ற வழியே சரி. அண்ணகுள்ளவை அனைத்துவா அந்த ஆறுமுக கந்த காம உன்பொரு சரணி. அவன்
சிங்காரி முந்தனுக்கு பொருத்தமான அழைச்சிடுவான் அந்த ஆறுமுக வேலன் புருஷனே. கவர்ந்தது போதும் எனக்கு பறிந்து கொண்டு இசைக்கானது போதும் கூடத்தில் இருக்க கைவரை செய்தாலும் வேறொரு வாரமில்லை எதிரிலே சொந்தம் வேறொரு வரமில்லை வேதினியில் சொந்தம் ஆறுமுகனே சொந்தம் கோட்டி அறிவை கோட்டி அழகை கோட்டி சட்டை கோட்டி பாசத்தை கோட்டி கல்வி கோட்டி செல்வங்கள் நீ என்ன சொல்ல கேட்க மாட்டேன் அதனா வைனமில்லை நாளை சொல்றது உறப்புற கோடி மனப்படுத்தி வைக்க அப்புறம் போட்டாங்க நான் அணிந்து பிரம்ம முடிச்சல சபதம் அப்பா நாரதர் வந்தார் கலகம் செய்தார் சென்று விட்டார் அப்படி சொல்லக்கூடாது. வந்தார் நாரதர் வந்தார் கலகம் செய்தார். பாருங்க நீங்க போட்ட போடல நாரதர் தெரித்து ஓடி விட்டார். வந்துட போறாங்க. இந்த வந்து விட்டார். கொலவடி விடுவேன். என்ன மாறி போயிட்டு சரி என்னைக்கு இருந்தாலும் மட்டுமே திருமணம் பண்ணுன்ற மிகப்பெரிய ஆசையில இருக்கேன். இந்த மக்களுக்கும் மற்றும் இந்த அனைத்து குட்டி 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 பாலகர்களுக்கும் அருட்காட்சி தரட்ட மனமார்ந்த நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ